சத்தான வெந்தயக்களி எப்படி செய்யணும் பார்க்கலாமா? 1 டம்ளர் இட்லி அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதை 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சிருங்க. ஊற வச்ச இந்த அரிசி வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி கடாயில் ஊற்றி அது கொதிக்கட்டும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பார்லால நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாகு ரெடி பண்ண போறோம். 1 டம்ளர் வந்து கருப்பட்டிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ தண்ணி கொதிச்சோடனே அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த மாவை ஊற்றும் போது அப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். 50 ml நல்லெண்ணெய். சூப்பராக இப்போ நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கருப்பட்டி பாகையும் ஊற்றி ஃபைனலாக பாத்திரத்தில் ஒட்டாமல் ரெடி பண்ண வெந்தய களி ரெடி. இப்போ இதை சாப்பிட்ற விதமே ஒரு தனி விதம் தான். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு புளி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கிரேட் பண்ணி வச்சு அந்த கருப்பட்டி வெள்ளத்தையும் எடுத்து சாப்பிடும்போது வா செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போட்டால் லைக் பண்ணிவிடுங்க.